என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம்னா, அதாவது இதனோட க்ளோசரி பார்க்க போகிறோம். இந்த போயமோட க்ளோசரியை பார்க்க போகிறோம். ரைட்டா? அப்போ இந்த க்ளோசரியை வந்து நான் ஒவ்வொரு சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் டு தமிழில் காண்பிச்சிருக்கேன். ஹியர் இஸ் த ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் த க்ளோசரி ஃப்ரம் இங்கிலீஷ் டு தமிழ் டிஸ்பிளேட் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ். அப்படின்னா ஒவ்வொரு சென்டென்ஸில் அதோட மீனிங், தமிழ் மீனிங்கோடு சேர்த்து காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்னா, லாஃப் வித் தர் டீத் அப்படின்றான். அப்போ லாஃப் வித் த டீத்தோட மீனிங் என்னென்னு அவன் போட்டிருக்கான். அப்போ லாஃப் வித் த டீத்துனா கீழே பாருங்கள், பற்களுடன் சிரித்தல். அப்போ டீத்துனா பல், லாஃப்னு சிரிக்கிறது, வித் தர் டீத் அவர்களோட, தர்னா அவர்களோட பற்களோடு சிரித்தல் அப்படின்னு அர்த்தம். சிம்பிளாக நான் போட்டிருக்கேன், பற்களுடன் சிரித்தல் அப்படின்னா அவர்களின் பற்களோட சிரித்தல்னு பொருள். இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கான், விளக்கியிருக்கான்னு பாருங்கள். இதோட அப்ரிவியேஷன் பாருங்கள், டு ஃபேக் ஏ லாஃப் அப்படின்றான். அதாவது ஃபேக் ஏ லாஃப்னா சிரிக்கிறது, டு ஃபேக்கினா ஒரு பாசாங்கு சிரிப்பு, ஒரு பொய் சிரிப்பு. ரைட்டா? ஃபேக்குனா பொய் இல்லை பாசாங்காக சிரிக்கிறது, அல்லது லாஃப் வித்தவுட் அசோசியேட்டட் எமோஷன். அப்படின்னா அசோசியேட்னா ஏதாவது உணர்ச்சியோடு சம்மந்தப்படாமல் சிரிக்கிறது. ரைட்டா? இப்போ நான் உணர்ச்சி வசப்பட்டு சிரிக்கிறது, உண்மையிலே சிரிப்படுறது, ஆனால் சிரிப்பு வராமல் சிரிக்கிறது. ரைட்டா? லாஃப்னு சிரித்தல், வித்தவுட் இல்லாமல் சிரித்தல். எப்படி சிரித்தா? அசோசியேட்டட் எமோஷன். அசோசியேட்டட்னா தொடர்புடைய, அதாவது உணர்ச்சியோட தொடர்பு இல்லாமல், வித்தவுட்னா இல்லாமல், அசோசியேஷன் தொடர்புடையது, எதோட உணர்ச்சியோட தொடர்புடையது, ஆனால் வித்தவுட் அப்படின்னா இல்லாதது, உணர்ச்சிகளுடன் தொடர்பில்லாமல் சிரித்தல். அதுதான் போட்டிருக்கான். இதை உணர்ச்சியின்றி சிரித்தல். ரைட்டா? இதனோட மீனிங். ரைட், நெக்ஸ்ட்டு ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் அப்படின்றான். ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் அப்படின்னு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணால் பனிக்கட்டி போன்ற குளிர்ந்த கண்கள். ரைட்டா? ஐஸ்னா பனிக்கட்டி, பிளாக் கோல்ட் ஐஸ் அப்படின்னா குளிர்ந்த, கோல்டுனா குளிர்ந்த கண்கள். அப்போது பனிக்கட்டியால் மூடப்பட்ட குளிர்ந்த கண்கள்னு அர்த்தம். பிளாக்னா மூடப்பட்ட, ரைட்டா, குளிர்ந்த கண்கள்னு அர்த்தம். ரைட்டா? இதனோட அப்ரிவேஷனை பாருங்கள், விளக்கத்தை பாருங்கள். ஐஸ் லேக் ஆஃப் ஃபீலிங் அப்படின்னா கண்கள் உணர்ச்சிக்கு கம்மியாக இருக்குது. லேக்குன்னா கம்மியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். என்ன கண்களுக்கு என்ன கம்மியாக இருக்கிறது? ஆஃப் ஃபீலிங், உணர்ச்சிகள் கம்மியாக கண்களுக்கு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆஃப் வார்ம்த்னா வெப்பத்தின் உணர்ச்சிகள் கண்களுக்கு குறையாக இருக்கிறது. அண்டு என்டியரிங் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா, எக்ஸ்பிரஷனாக வெளிப்படுத்துதல். ரைட்டா? நல்லா பார்த்துங்க. அப்போ என்டியரிங்னா என்னது? அன்பை வெளிப்படுத்துறது. ரைட்டா? அன்பை வெளிப்படுத்துதல் மற்றும் வெப்பத்தையும் இது கம்மியாக வைத்திருக்கிறதுன்னு சொல்கிறோம். ஐஸ் லேக்கினா கம்மி, ஆஃப் ஃபீலிங் ஆஃப் வார்ம்த்னா என்னது? வெப்பம். மற்றும் என்டியரிங் எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்தல். என்டியரிங் அன்பை வெளிப்படுத்துவதும் மற்றும் வெப்பமும் கம்மியாக இருக்கிறது என்று பொருள். அதை தான் இப்படி போட்டிருக்கேன். வெப்பம் அல்லது அன்பான எண்ணம் இல்லாத கண்கள்னு போட்டேன். லேக்குன்னா இல்லை. ரைட்டா? அதை நம்ம சாதாரண சொல்கிறோம்ல, ஐ ஹேவ் லேக் ஆஃப் மணி, என்கிட்ட இப்போதைக்கு பைசா இல்லைப்பா, கம்மியாக இருக்குப்பா, அதுக்கு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான் இந்த இது. அதாவது இரண்டுமே இல்லாதன்னு மீனிங். நெக்ஸ்ட்டு செர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ. செர்ச் பிஹைண்ட்னா தேடுதல், பிஹைண்ட் மை ஷேடோனா என்னென்ன? நிழலுக்கு பின்னால் தேடுதல். ரைட்டா? நிழலுக்கு பின்னால் தேடுதல். அப்போ இதனோட அப்ரிவேஷன் என்ன, விளக்கம் என்னன்னு சொல்லணும்னா, பீப்புள் ஆர் ஹைப்போக்ரிட்டிக்கல்னா கபடமானவர்கள், கபடமானவர்னு சொல்லலாம், வஞ்சகமானவர்னு சொல்லலாம். மனிதர்கள் இருக்கின்றன, வஞ்சகமானவர்களாக இருக்கின்றன, கபடமானவர்களாக இருக்கின்றன. மேலும் அண்டு தே டோன்ட் மீன் வாட் தே சே அப்படின்னா அவர்கள் சொல்வதை நினைப்பதில்லை அப்படின்ற பொருள். அப்போ தே டோன்ட் மீன்னா நான் கண்டுகொள்வதில்லை. என்னது? வாட் தே சே, அவர்கள் என்ன சொன்னாலும் நான் கண்டுகொள்வதில்லை. ரைட்டா? தே டோன்ட் மீன்னா அதுக்கு அர்த்தம் எடுப்பதில்லை. ஏன்னா மீன்னா அர்த்தம், டோன்ட்னு எடுப்பதில்லை. தே டோன்ட் மீன் அவர்கள் சொல்லுவதை எதுக்கு அர்த்தம் எடுப்பதில்லை? வாட் தே சே, அவர்கள் என்ன சொன்னார்களோ அதற்கு நான் அர்த்தம் எடுப்பதில்லை, அப்போ கண்டுகொள்வதில்லை. ரைட்டா? while their left hands search my empty pockets அப்படின்றான். while their left handsனால் அவர்களோட இடது கை என்னோட காலியான பைகளை தேடுகிறது. இதுதான் அதனோட பொருள். while அந்த நேரத்தில் அப்படின்னா அவர்களோட லெஃப்ட் இடது கையானது search my empty pocket, அப்சர்ச் தேடுகிறது. எதை? என்னோட எம்டி பாக்கெட்ஸ் அப்படின்னா இடது பையை தேடுகிறேன், காலியான பையை தேடுகிறதுன்னு அர்த்தம். இதனோட ஒரிஜினல் மீனிங் என்னன்னு பார்ப்போம். ரைட்டா? எவாலுவேட்டிங் த நேரேட்டர்ஸ் ஒர்த். அப்போ எவாலுவேட்டிங் த நேரேட்டர் என்னது? யார்? கதை எழுதுபவர். இந்த கதையை எழுதி ஆசிரியர்னு அர்த்தம். அப்போது
அந்த ஆசிரியரோட நல்லா பார்த்துக்கோங்க, அந்த ஆசிரியரோட மதிப்பு ஒருத்தனை என்னது மதிப்பை எவாலுவேஷன் செய்வது, ரைட்டா. எவாலுவேஷன் சொன்னால் மதிப்பிடுவது, ரைட்டா. எவாலுவேட்னா மதிப்பிடுதல், ரைட்டா. எதை மதிப்பிடுறது? த நேரேட்டர்ஸ் ஒர்த் அப்படின்னா இந்த கதை எழுதியோட மதிப்பை மதிப்பிடுதல். அண்டு மேலும் பவர் அவரோட சக்தியையும் மதிப்பிடுதல். அதாவது அப்படின்னா இந்த கதை எழுதும் நபரின் மதிப்பு மற்றும் சக்தியை மதிப்பிடுதல் என்று பொருள். அல்லது இன்னொரு பொருள் இருக்கிறது, கேல்குலேட்டிங் ஹவு ஹி குட் பி எக்ஸ்ப்ளாய்டட் அப்படின்றான். அப்போ கேல்குலேட்னா கணித்தல், ரைட்டா. எவ்வாறு கணிக்கிறது அப்படின்னா ஹவு ஹி குட் பி எக்ஸ்ப்ளாய்டட், எவ்வாறு எக்ஸ்ப்ளாய்டட் என்னது பயன்படுத்தப்படுகிறார்கள், சீட்டிங் செய்கிறாங்க இல்லையா, ஏமாற்றுறாங்க இல்லையா, ஏமாற்றுதல் பயன்படுத்துதல்னு போட்டிருக்கேன். ஆனால் ஏமாற்றுதல்னு சொல்லி எவ்வாறாக ஏமாற்றப்படுகிறார் என்பதை மதிப்பிடுதல் என்று சொல்கிறார். எவ்வாறு பயன்படுத்த என்று கணக்கிடுதல், அதை மதிப்பிடுதல் கணக்கிடுதல் என்று பொருள். அது எதை கணக்கிடுதல்? ஹவு ஹி குட் பி எக்ஸ்ப்ளாய்டட் அப்படின்னா அதாவது எவ்வாறாக ஹி குட் பி அவர் ஏமாற்றப்படுகிறார் என்பதை கணக்கிடுதல், ரைட்டா. நெக்ஸ்ட்டு கோக்டைல் ஃபேஸ் அப்படின்னா கோக்டைல் கலப்படம்னா கலப்படம்னு அர்த்தம், ரைட்டா. இப்போ நம்ம சாம்பார் வைக்கிறோம், ஒரு காய்கறிகள் இல்லை பல காய்கறிகள் இருக்குது, சாம்பாரே காய்கறிகள் கோக்டைல் தான். அப்போ கோக்டைல் ஃபேஸ் அப்படின்னா கலப்படம் மிகுந்த ஒரு முகம். அந்த முகம் வந்து சிரிக்கிறானா அழுகிறானான்னு தெரியாது, அதாவது ஒரு கலப்படம் மிகுந்த ஒரு முகம் அப்படின்றான். அப்போ ஃபேஸ் ஷோவிங் மிக்ஸ்டு எமோஷன்ஸ். அப்போ காக்டைல் ஃபேஸுன்றது என்னது? ஃபேஸ் ஷோவிங் கண்கள் அதாவது கலப்படம் முகந்த முகம்ன்றது ஃபேஸ் ஷோவிங் மிக்ஸ்டு எமோஷன்ஸ் அப்படின்னு உணர்ச்சிகள். அதாவது மிக்ஸ்டு எமோஷன்ஸ்னால் பலதரப்பட்ட உணர்ச்சிகளை காண்பிக்கக்கூடிய ஒரு முகம். அந்த முகத்தில் ஒரு உணர்ச்சி இருக்காது, எல்லா உணர்ச்சியும் இருக்கும், கோபம் இருக்கும், இதை ஒரே நேரத்தில் காமிப்பாங்க, ரைட்டா. அதை தான் சொல்கிறேன், ஃபேஸ் ஷோவிங் மிக்ஸ்டு எமோஷன்ஸ் அப்படின்றான். சரி, நெக்ஸ்ட்டு கன்ஃபார்மிங் சுமல்ஸ் லைக் ஏ ஃபிக்ஸ்டு போர்ட்ரேட் ஸ்மைல் அப்படின்றான். கன்ஃபார்மிங் சுமல்ஸ்னால் நீ அதாவது உன்னோட சிரிப்பை நீ நிலைநிறுத்துதல், கன்ஃபார்ம் செய்தல், அதாவது ஊர்ஜிதம் செய்தல். லைக் ஏ ஃபிக்ஸ்டு போர்ட்ரேட் ஸ்மைல். ஃபிக்ஸ்டுனா நிலையான ஒரு உருவப்படத்தின் ஸ்மைல். ஒரு உருவப்படம் வச்சுருக்கீங்க, அவங்க தாத்தா பாட்டி என்னமோ அவர் சிரிச்சது மாதிரி இருக்கார், ரைட்டா. அந்த உருவப்படம் சிரிச்சது மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அந்த சிரிப்பு மாறுமா? அது அப்படியே தான் இருக்கும், ஃபோட்டோவில் இருக்க சிரிப்பு அப்படியே தான் இருக்கும். அதான் கன்ஃபார்மிங் சுமல்ஸ் லைக் ஏ ஃபிக்ஸ்டு போர்ட்ரேட் ஸ்மைல். அப்போ உருவப்படத்தில் உள்ள சிரிப்பை மாதிரி சிரிக்கிறது, அதான் கன்ஃபார்மிங் சுமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டா. அதை தான் சொல்கிறேன் இங்கே, நிலையான போர்ட்ரேட் புன்னகை என்று பொருள், ரைட்டா. இதனோட ஒரிஜினல் மீனிங்னா வியரிங் ஏ ஸ்டாண்டர்ட் டெசிட்ஃபுல் ஆர்டிஃபிஷியல் ஸ்மைல்ன்றான். அப்போ வியரிங்னா நம்ம முகத்தை மாற்றிக்கிறது, வி ஆர் ஸ்டாண்டர்ட் டெசிட்ஃபுல் அப்படின்றான். அப்போ டெசிட்ஃபுல் ஸ்மைல்ஸ் ஆன் ஆல் அக்கேஷன்ஸ்னால் என்னது? எல்லா நிகழ்வுகளிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா சம்பவங்களிலும். ஆன் அக்கேஷன்ஸ்னால் நிகழ்வுகள், சம்பவங்கள், நேரங்கள் அப்படின்றான். எல்லா நிகழ்வுகள் சம்பவங்களிலும். ஆர்டிஃபிஷியல் ஸ்மைல்ஸ்னால் ஆர்டிஃபிஷியல் செயற்கையாக சிரித்தல், ரைட்டா. அப்போ செயற்கையான ஒரு டெசிட்ஃபுல் என்னது? ஒரு மாய புன்னகை, அதாவது கலப்படம் கலந்த ஒரு மாய புன்னகை, மாயமான ஒரு ஆர்டிஃபிஷியல் செயற்கை புன்னகையை, நிலையான ஸ்டாண்டர்ட்னா நிலையான மாயமான செயற்கை புன்னகையை எல்லா ஃபங்க்ஷன் எல்லா நிகழ்வுகளிலும் காண்பித்தல். நல்லா பார்த்துக்கோங்க, அதில் ஒரிஜினல் இல்லை. ஸ்டாண்டர்ட்னு நிலையான மாயமான செயற்கையான ஆர்டிஃபிஷியல் புன்னகை ஆன் ஆல் அக்கேஷன், எல்லா நிகழ்வுகளிலும் காண்பித்தல், ரைட். நெக்ஸ்ட்டு குட் ரிடையன்ஸ். அப்போ குட் ரிடையன்ஸ் என்னது? நல்ல ஒரு விடுதலை. குட்னா நல்ல, ரிடையன்ஸ்னால் விடுதலை. மனுஷனுக்கு விடுதலை கிடச்சிருச்சாப்பா, இவங்கிட்டேருந்து ஒருத்தன் போர் அடிச்சுட்டே பேசிகிட்டு இருக்கான், அவன்ட்டு எப்படா கிளம்புன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். திடீர்னு ஏதாவது ஃபோன் வந்தோன்னா அந்த ஃபோன் சாக்க சொல்லிட்டு நம்ம அவன்கிட்ட விட விட்டுருவோம். அப்போ அவன் விட்டு வெளியில் போனோம்னு நம்ம என்ன சொல்லுவோம்? அடா நல்ல வேலைடா சாமி தப்பிச்சோம்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் சொல்கிறான், எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரிலீஃப் அட் பீயிங் ஃப்ரீ ஆஃப் அன்வான்ட் பர்சன். அப்படின்னு எக்ஸ்பிரஷன் என்னது? அதாவது ஒரு தேவையில்லாத நபர், அதாவது ஃப்ரீ ஆஃப் அன்வான்ட் பர்சன்னா தேவையில்லாத நபர்கிட்டருந்து விடுதலை ஆவது. அதான் நான் சொன்னல, ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்க நம்மளுக்கு பிடிக்கல, அவனை விட்டுட்டு போக முடியல, திடீர்னு நம்மளுக்கு ஒரு ஃபோனை வந்தவொன்னே அந்த ஃபோன் சாக்க சொல்லி விட்டுட்டு போனவொன்னே நம்மளுக்கு மனசு திருப்தியாக இருக்கும். அதை சொல்கிறான், ஃப்ரீ ஃப்ரம் அன்வான்ட் பர்சன் அப்படின்னா ஒரு தேவையில்லாத நபர்கிட்டருந்து விடுதலை அப்படின்றான். எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம், தேவையற்ற ஒருவரிடமிருந்து
விடுபட்ட மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. எக்ஸ்பிரஷன்னா வெளிப்பாடு. ஆஃப் ரிலீஃப்னா மகிழ்ச்சி. ரிலீஃப்னா அவன் விடுதலை, விடுதலையின் வெளிப்பாடு. தேவையற்ற ஒரு நபரிடத்து வந்து ஃப்ரீனா விடுதலை, ரிலீஃப்னால விடுதலை தான். அவர்கிட்ட விடுதலை கிடைச்சது வெளிப்பாடுன்னு சொல்கிறான். சரி, நெக்ஸ்ட்டு ஃபேங்க்ஸ்ன்னு என்னென்னு பார்ப்போம். டீத் ஆஃப் வெனமஸ் ஸ்னேக்ஸ். அப்படின்னா டீத்துனா பல்லு, ஆஃப் வெனமஸ் ஸ்னேக். வெனமஸ்னால் விஷப்பாம்புன்னு அர்த்தம். பாம்பு, ஸ்னேக்னா வெனமஸ்னா விஷப்பாம்பின் பற்கள். அப்போ ஃபேங்க்ஸ்ன்னு என்ன எதை குறிக்கிறது? விஷப்பாம்பின் பற்களை குறிக்கிறது. யூஸ்டு டு இன்ஜெக்ட் பாய்சன். அப்படின்னா அந்த பற்கள் எதற்காக பயன்படுத்துகிறது? அது கொத்தும்போது அந்த பற்கள்லேருந்து விஷம் நம்ம உடம்புல இறங்கும். அந்த பற்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? யூஸ்டு டு இன்ஜெக்ட், உள்ளே செலுத்துவதற்கு. மனுஷன் உடம்புலையோ ஏதோ கடிக்கும்போது உள்ளே செலுத்துவதற்கு பயன்படும் பற்களை போல. இன்ஜெக்ட்னா உள்ளே செலுத்துவது. எதை உள்ளே செலுத்துவது? பாய்சன், விஷத்தை உள்ளே செலுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய, அதாவது விஷப்பாம்பின் பற்கள் என்று பொருள். இது ஃபேங்க்ஸ். அப்படி அதான் யூஸ்னா அந்த பற்கள் உபயோகப்படுத்தப்படுகிறது. டு இன்ஜெக்ட்னா உள்ளே செலுத்துவது. இதை பாய்சன் விஷத்தை உள்ளே செலுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய விஷப்பாம்பின் பற்களை போன்றது. அதான் ஃபேங்க்ஸ். ஓகே.